One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் 49 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். என்னை எதிர்த்து போட்டியிட்ட திரு அப்பாவு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். அதாவது அந்த தேர்தலை ரத்து செய்யணும், கடைசி 3 ரவுண்டு வந்து எண்ணிக்கையில முறைகேடு நடந்துச்சு, அப்புறம் 203 வாக்குகள் செல்லாதுன்னு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, அதை விசாரிக்கணும்னு சொன்னாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த 203 வாக்குகள் ஏன் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் தான் அதில் அட்டஸ்டேஷன் பண்ணாங்க. மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கெசட்டட் ஆபீசர் இல்ல, இதுதான் சட்டம். ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த 3 ரவுண்டையும் திருப்பி என்னன்னு மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அட்டஸ்டேஷன் பண்ணலான்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க, இடைக்கால தீர்ப்பு. நாங்க என்ன சொன்னோம்னா, அதை கடைசியா முடிவு பண்ண வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டு. எனவே சுப்ரீம் கோர்ட்டு அதுல தலையிட்டு ஒரு தீர்ப்பை அளித்த பிறகு இதுல முடிவெடுக்கலாம்னு சொன்னேன். ஏன்னா இன்ட்ரீம் ஆர்டர் தான் கொடுத்தாங்க. அதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாதனால நான் வந்து உச்சநீதிமன்றத்தை அப்பொழுது 2018 நாடினேன். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறட்டும், ஆனா அதனுடைய முடிவுகளை அறிவிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அந்த வாக்கு மறு வாக்கு எண்ணிக்கை இந்த 3 ரவுண்டுக்கு நடந்தது. அந்த மறுச்சு வாக்கு எண்ணிக்கையிலேயே மீண்டும் நான் தான் வென்றேன். ஆனா அந்த 203 வாக்கு செல்லுமா செல்லாதாங்கிறதான் கேள்வி. அது உச்சநீதிமன்றம் முடிவு செய்து கொள்ளட்டும், சென்னை உயர்நீதிமன்றம் அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது இடையில கொரோனா வந்துச்சு. 21 தேர்தல் நெருக்கத்தில் திரு அப்பாவு அவர்கள் ஒரு அவசர மனுவா இதை விசாரிக்கணும்னு ஒரு பெட்டிஷன் போட்டு பைனல் ஹியரிங்க்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. பைனல் ஹியரிங் சமயத்தில் நாங்க ஒரு வாதத்தை வச்சோம். அதாவது அந்த மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்றதுக்கு ஆதாரமா எங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்னா, 21 தேர்தல் ஆணையம் ஒரு ஜிஓ போடுது. அந்த ஜிஓல என்ன சொல்றாங்கன்னா, மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டரும் கையெழுத்து போடலான்னு ஒரு ஜிஓவை 2021 கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2016 அவங்க கையெழுத்து போடுறதுக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்தா தானே புது ஜிஓ போட்டிருப்பாங்க. அப்ப 2016 அவங்க கையெழுத்து போடாது செல்லாது தானே எந்த பாயிண்ட ஆர்கியூ பண்ணோன்னே அந்த உத்தரவு தர்ற நேரத்தில் அவங்க அந்த வழக்கு விசாரணைய வாய்தா கேட்டு 3 தடவை போனாங்க. இது ஆர்டர்ல இருக்கு. எனவே கோபமுற்ற உச்சநீதிமன்றம் 3 தடவை அவங்க ஹியரிங்க்கு வராதனால எனக்கு கொடுத்த இடைக்கால தடையை அதை நிரந்தர தடையாக மாற்றி அந்த எஸ்எல்பிய சிவில் அப்பீலா மாத்திட்டாங்க. உங்களுக்கு தெரியும், சிவில் அப்பீல்ங்கிறது அட்மிட் ஆனா அந்த வருஷம் வரும்போது தான் வரும். அப்படி இருந்த நிலையில கடந்த மே மாதம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இதுக்கிடையில 2 தேர்தல் முடிஞ்சு போச்சு. விசாரணைக்கு எடுக்கும்போது நீதிபதி என்ன சொன்னார்னா, இந்த வழக்குல இன்பதுரையுடைய தவறு என்ன, இது கரப்ட் பிராக்டிஸ் கேஸ் இல்ல, தேர்தல் முறைகேடு வழக்கு இல்ல. நான் வந்து ஏதாவது சொத்தை மறைச்சேன் அல்லது பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கினேன் அல்லது ஏதாவது வழக்குகளை என் மேல இருக்க தண்டனை வழக்குகளை மறைச்சேன்னு இல்ல இல்லையா? அப்ப கரப்ட் பிராக்டிஸ் கேஸ் இல்லனால 2 தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்ப இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? எனவே இந்த வழக்கு நீர்த்து போச்சு, இன்ஃப்ராக்சர்ஸ். அதனால நாங்க இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறோம்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க ஏற்கனவே போட்ட தீர்ப்பு நிக்குது தானே, அதுக்கு தடைன்னு எங்க இருக்கு? இல்ல, அதனால அது செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அப்ப அந்த தீர்ப்பு, அதாவது ஏற்கனவே அவங்க பிறப்பித்த இடைக்கால உத்தரவு இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சது. அதனால யார் பாதிக்கப்படுறான்னா, நான் பாதிக்கப்படுறேன். உடனே அப்பாவு வென்றார், இன்பதுரை தேர்தல் செல்லாதுன்னு ஒரு செய்தி வெளியே வந்துச்சு. அப்ப மீது நீதிமன்றத்தை தான் நான் நாடணும். ஏற்கனவே மறைந்த கருணாநிதி சொல்லியிருக்காருல, நீதியை பெற நெடும்பயணம் போகணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எனவே நெடும்பயணமா வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நான் திருப்பியும் மனு தாக்கல் செஞ்சு என்னோட வழக்கை கேட்டேன். இந்த வழக்கை இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இது வந்து கரப்ட் பிராக்டிஸ் கேஸ் உண்டா இல்லை, அப்போ தேர்தல் முறைகேடு வழக்கு இல்ல, அப்போ 203 செல்லுமா செல்லாதாங்கிறது தான் மேட்டர். ஆனா இன்ஃப்ராக்சர்ஸ் ஆயிடுச்சு, தேர்தல் முறைகேடு வழக்கு இல்லைன்னா மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய நிலை என்ன அப்படிங்கறத நாங்க எங்க தரப்புல வாதாடணும். நாங்க வழக்கு நடத்த ரெடியா இருந்தோம். ஆனா 3 முறை எதிர்த்தரப்பு திரு அப்பாவு தரப்பு தான் டைம் வாங்கினாங்க. அது ஆர்டர் காப்பியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. எனவே இந்த வழக்கை விசாரிக்க தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த ஆர்டரும் அதுல இருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு இடைக்கால தடையை விதிச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லையா சென்னை உயர்நீதிமன்றம், அதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இது இடைக்கால தடை இன்னும் எதற்காக வச்சாங்கன்னா, எதிர்த்தரப்ப கேட்கணும். இன்னைக்கு அப்பாவு தரப்புல ஆஜர் ஆகல, ஆகியிருந்தா இன்னைக்கே முடிவாயிருக்கும்.
ஆனா அவங்க தரப்பு வராதனால பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி எதிர்த்தரப்புக்கும் நோட்டீஸ் தரணுங்கிறதுக்காக நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. எனவே சென்னை உயர்நீதிமன்றம் எனக்கு எதிராக பிறப்பித்த என்னுடைய 2016 தேர்தல் செல்லாது என்ற உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு முடிச்சு வைக்கப்படுமா? ஏன்னா அது வந்து முறைகேடு இல்லைன்றதுனால. ஆமா, பொதுவா ஒரு அட்வொகேட்டா சொல்றேன், தேர்தல் முறைகேடு நடைபெற்ற அவங்க அந்த தீர்ப்பு வந்துட்டா 6 வருஷம் அவங்க தேர்தல் நிற்க முடியாதுங்கிறது தேர்தல் முறைகேடு வழக்கு. இது இந்த வழக்குல தேர்தல் முறைகேடே இல்லை. இதுல என்னுடைய தவறு என்ன இருக்கு? வாக்கு எண்ணிக்கை என்பது அவங்க கெசட்டட் ஆபீசர் இல்லைன்னு நான் சொன்னேன். அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் நான் வெற்றி பெற்றதா அறிவிச்சது. அது தவறுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சர்டன் பாயிண்ட்ல ஒரு வியூ எடுக்குது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தேன். சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கை விசாரிச்சிருக்கணும். ஆனா விசாரிக்க தயாராகும் போது எதிர்த்தரப்பினர் வராததுனால அது சிவில் அப்பீலா கன்வெர்ட் ஆகி, அது ஏற்கனவே எஸ்எல்பி வந்து சிவில் அப்பீலா கன்வெர்ட் ஆகி அட்மிட் ஆகி பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்திருந்தாங்க. அப்படி இப்ப இந்தியா முழுவதும் இது மாதிரி நிலுவையில் இருக்கிற வழக்குகள் எல்லாம் 2 எலெக்ஷன் முடிஞ்சது, 3 எலெக்ஷன் முடிஞ்சது, விசாரிக்க வேண்டாம். கரப்ட் பிராக்டிஸ் கேஸ்னா தான் விசாரிக்கணும், முறைகேடு வழக்குனா தான் விசாரிக்கணும். நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நான் மீண்டும் தேர்தலில் போட்டியிடாதவாறு அதிலிருந்து தப்பிக்க கூடாதுங்கிறது அந்த வழக்கை விசாரிக்கலாம். ஆனா இதுல என்னோட தவறு எதுவுமே இல்லையே. எனவே அந்த வழக்கை விசாரிக்கணும்னு அவங்க வந்து மீண்டும் அந்த வழக்கை முடித்து வைத்தார்கள். முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம், நான் கேட்கல. அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே நாங்க போட்ட உத்தரவு அப்ப என்ன ஆகும், அதுக்கு ஒரு ஸ்டே கேளுங்க என்று சொன்னதன் பேரில் நான் வந்திருக்கிறேன். இப்ப அதுக்கு ஸ்டே ஆச்சு. எனவே இந்த வழக்கு இறுதி இதை எட்டும் போது யார் கெசட்டட் ஆபீசர் அப்படின்னு முடிவெடுக்கணும். அப்போ கெசட்டட் ஆபீசர் யாருன்னா யார் வேணாலும் கையெழுத்து போடலாம், அட்டஸ்டேஷன் பண்ணலாம். அப்படிங்கிறது எப்ப இருக்குன்னா 2021 தேர்தலுக்கு பிறகுதான் அப்படி ஒரு ஜியோவை தேர்தல் ஆணையம் பிறப்பிச்சிருக்கு. அப்ப 2016ல அப்படி ஒரு ஆணை இருந்திருந்தா புதுசா பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்ப 21ல தான் பிறப்பிச்சிருக்காங்க. அப்ப 2016ல எல்லாரும் கையெழுத்து போட முடியாது. அதாவது பி கிரேட் ஆபீசர் cannot be a gazetted ஆபீசர். அவங்க கையெழுத்து போட்டால் அது செல்லாது. அதான் என்னுடைய வழக்கு. எனவே இந்த வழக்கு இப்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மறு விசாரணைக்கு, இறுதி விசாரணைக்கு வரும்போது நான் வெல்வேன். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.